Samsung Galaxy S24 மறுபடியும் இந்தியால Exynos chipல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட்போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா Exynos உடைய ஹிஸ்டரி தான். இதுக்கு முன்னாடி Exynos chip அப்படினு சொன்னாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, கேம் விளையாட முடியாது, ஹீட் ஆகும், பேட்டரி ட்ரெயின் ஆகும் அப்படிங்கற நிறைய பிரச்சனை இருந்தது. சோ இந்த வாட்டியும் அது இருக்கா இல்லையா அப்படிங்கற கன்ஃபியூஷன். அது மட்டும் இல்ல Samsung அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுடைய Galaxy AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெறும் Snapdragon அதாவது அல்ட்ரா ஸ்மார்ட்போன் தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் S24 S24 Plusல இல்ல அப்படிங்கற மாதிரியும் நிறைய ரூமர்ஸ் இருக்கு. சோ இந்த ஸ்மார்ட்போன் 79000 கொடுத்து வாங்கலாமா வேண்டாமா, இந்த பிரைஸ்க்கு வர்த்தா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். சோ இன்னைக்கு Samsung S24 Exynos 2400 இந்த சிப்ல எவ்வளவு தூரம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹீட் ஆகுதா, பேட்டரி ட்ரெயின் ஆகுதான்னு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சோ Samsung Galaxy S24 உடைய ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஃபி வெப்சைட்டுக்கு தான். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் போனை வித்துட்டு புது ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு சரியான பிரைஸ் கிடைக்கல அப்படின்னா டாஃபின்னு இந்த வெப்சைட்ல வந்து ஈஸியா உங்களுடைய பழைய ஸ்மார்ட் போனை வித்துட்டு பணமா மாத்திக்கலாம். இவங்க டைரக்டா உங்க இடத்துக்கே வந்து உங்களுடைய ஸ்மார்ட் போனை வாங்கிட்டு பணமும் கொடுத்துருவாங்க. உங்களுடைய பழைய ஸ்மார்ட் போன் மட்டும் கிடையாது, பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், உங்க வீட்டில் லேப்டாப் இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து இங்கே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட டாஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. இவங்க டாஃபி வெப்சைட்டுடைய ஆப் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இவங்களுடைய சர்வீஸ் சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. துபாயில் கூட இவங்களுடைய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சாம்சங் S24 S22 S23 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு காம்பேக்ட் பாக்ஸ் தான். பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் போன், அதோட USB கேபிள், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் இவ்வளவுதான் இருக்கு. அடாப்டர் அதாவது சார்ஜர் வந்து நீங்க தனியா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். Samsung S24 இது வந்து எல்லோ கலர், அதாவது ஆம்பர் எல்லோ அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு வயலட், கிரே, பிளாக் கலர் இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. இங்க டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா S22 S23 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு பேக் பேனல், கேமரா உங்களுக்கு அப்படியே பேக் பேனல்ல அலைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு மினிமல் டிசைனோட கொடுத்திருந்தாலுமே வந்து பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் ரொம்பவே ஸ்டர்டியா கொடுத்திருக்காங்க. அதோட வந்து ஃபினிஷுமே வந்து உங்களுக்கு பேக் பேனல், ஃப்ரேம் எல்லாமே ஒரு சீம்லெஸ் ஃபினிஷோட வருது. அந்த பார்க்கிறதுக்கு iPhone 15 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு ஃபிளாட் டிஸ்ப்ளே, அதோட ஒரு சாலிட் பில்ட்டோட கொடுத்திருக்காங்க. இங்க பேக் பேனல் மேட் ஃபினிஷ் அப்படிங்கறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணால. இங்க ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஷிப் டிவைஸ், அதனால கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ஓட கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இது கூடவே IP68 ரேட்டிங் எப்போ இவங்க கொடுக்கறதா. இது 1.5 மீட்டர் வரைக்கும் வந்து நீங்க தண்ணியில டிப் பண்ணி எடுத்தாலுமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டா வந்து எவ்வளவு முடியுதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து IP68 ரேட்டிங்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வந்து அது வாரண்டியில கவர் ஆகாது. இங்க போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்திருக்காங்க. கூடவே பவர் பட்டன் இருக்கு. கீழே வந்து சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மேல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இங்க பேசிக் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதோட கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டுவல் 5G சிம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சார் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. இங்க நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் போன், அதுவும் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் தாராளமா உங்களுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸோட கொடுத்திருக்காங்க. N77 N78 இந்த 5G பேண்டும் இருக்கு. அதே நீங்க 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. பேசிக் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸ்ல உங்களுக்கு அடாப்டரும் அதுக்கப்புறம் TPU கேஸும் கிடையாது. 75000 ரூபாய் ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு ஒரு அடாப்டரும் ஒரு TPU கேஸும் பாக்ஸ்ல கொடுத்தா நல்லா இருக்கும். பட் நீங்க அது தனியா தான் வாங்கணும். ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் போனுடைய முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஏன்னா இந்த வாட்டி வந்து Exynos உடைய 2400 இதுவும் ஃபிளாக்ஷிப் சிப் தான். இந்த சிப்ல கொடுத்திருக்காங்க. பொதுவாக ஆக்டோகர் சிப் தான் கொடுப்பாங்க. பட் இது 10 கோர் சிப். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.2 GHz. இங்க GPU Eclipse 940 ஓட வருது. Exynos 2400 ரொம்பவே சிம்பிளா நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே S23ல இருக்கு இல்லையா Snapdragon 8 Gen 2, அதை விட ஒரு பெட்டர் சிப் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ இருக்கு இல்லையா Snapdragon 8 Gen 3, அதை விட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப். அந்த 2 ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து Snapdragon 8 Gen 2 விட அதிகமா தான் இருக்கு. ஸோ வந்து இது 8 Gen 2 and 8 Gen 3க்கு நடுவுல ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட்
காஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது தான். 8 Gen 3 கொடுத்தா வந்து விலை அதிகமாகிடும். அதனால தான் இவங்க Exynos 2400 யூஸ் பண்ணியிருக்காங்க. சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசேஜில் வந்து அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வந்து நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸ்கோர். இந்த கன்சிஸ்டன்ட் சிப் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா த்ராட்டில் அதிகமாக ஆகுது. ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தெர்மல்ஸுமே இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பேனலில் நார்மலாக ஒரு ஹீட் ஆகும் இல்லையா, அது ஆகதான் செய்து அதை கொஞ்சம் கையிலையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக போகலை. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 to 48 டிகிரி வரைக்கும் ரீச் ஆச்சு. எவ்வளோதான் சூடானாலுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹேங் ஆகலை. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி S22 அல்ட்ராலலாம் கொடுத்த மாதிரி வந்து இந்த வாட்டி ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் S24லேயே வந்து உங்களுக்கு பெரிய வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆனாலுமே இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஹீட் டிஸ்போஷன் ஆகிடுது. அதனால வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. கேமரா அதிக நேரம் யூஸ் பண்ணும்போதும் பேக் பேனலில் நீங்கள் சூடாகிறது ஃபீல் பண்ணுவீங்க. பட் சூடானாலுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹேங் ஆகலை. நீங்கள் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்காக இருக்கட்டும், அனிமேஷன் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இது கூடவே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே வந்து மேக்ஸிமம் செட்டிங்கில் நீங்கள் விளையாடலாம். ஹை எண்ட் கிராஃபிக் கேம்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே BGMI அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 FPS சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. ரே ட்ரேசிங் இருக்கிறதுனால கேம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஜிபியும் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ட்ராப் ஆகலை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அனிமேஷன்ஸ் நல்லா இருக்குது, டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கேம் விளையாடும் போது ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகுது. அதோட பேட்டரி ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கேம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் 3 to 4 hours தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வரும். மற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் Android 14 One UI 6.1ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பிராண்டுமே கொடுக்காத அளவுக்கு S24 சீரீஸில் 7 years OS அப்டேட் அண்ட் 7 yearsக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்கினாலும் 7 வருஷத்துக்கு புது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ OS அப்டேட்டுமே நல்லாயிருக்கு. இங்கே வந்து சாஃப்ட்வேரில் One UI 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு அனிமேஷன் ரொம்பவே குவிக்காக இருக்குது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இதில் கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது ஏதாவது ப்ராடக்ட் வருது, அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீனை சர்க்கிள் பண்ணால் போதும், இமீடியட்டாக அந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும். நீங்கள் ப்ராடக்டை பை பண்ணணும் அப்படின்னாலுமே அங்கேருந்தே பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். இது மட்டும் இல்லை, சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் ஆப் இருக்கு இல்லையா, நீங்கள் கால் பேசுகிறீங்களா, அதுலேயே வந்து உங்களுக்கு AI டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கால் வந்தாலுமே சரி இமீடியட்டாக வந்து நீங்கள் ஏஐயில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். 13 லாங்குவேஜஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் யார் வந்து எந்த லாங்குவேஜில் பேசினாலுமே வந்து நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அந்த ஃபீச்சரும் வந்து கால் பண்ணும்போது, அதாவது ஃபோன் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே சேட் அசிஸ்ட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஏதாவது டைப் பண்ணுறீங்க, ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உங்களுக்கு கரெக்ட் பண்ணி வந்து ப்ராப்பராக வந்து கிராமரோட வந்து நீங்கள் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணலாம். அதோட சாஃப்ட்வேரில் இந்த கேலக்ஸி AI ஃபீச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சில AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் S23ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே கேமரா செட்டப் தான், எதுவும் பெருசாக இவங்க மாற்றலை. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் OS சப்போர்ட்டோட கூடவே வந்து 10 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 12 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா லைனப் போன வருஷம் மாதிரியே இருந்தாலுமே இங்கே என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AI ஃபீச்சர்ஸ். S23ல உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து உங்களுக்கு AI எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஷேடோஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணணும்னாலுமே நீங்கள் எரேஸ் பண்ணலாம். அதோட வந்து ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம். மெயின் ஆப்ஜெக்டை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படினாலுமே வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ் எடிட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அப்கிரேட் தான். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கேமரா குவாலிட்டி டே லைட்டில் ரொம்பவே நல்லா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸும் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போவுமே வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வந்து சேச்சுரேஷன் சைடில் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து நேச்சுரல் சைடில் இருக்குது. நேரில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதோட டீட்டெயில்ஸுமே நல்லாயிருக்கு. அதே இண்டோரில் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய வாட்டி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. இண்டோர்லேயும் லைட் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் டீட்டெயில்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது. அதே அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் உங்களுக்கு நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸில்
எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணுது. சப்ஜெக்டுடைய ஃபேஸ், ஸ்கின் டோன் எல்லாமே வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதோட இந்த ஸ்கை கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே நேச்சுரலாக கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்லைட் வார்ம் டோன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் சைட்லேயே வந்து இந்த வாட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே செல்ஃபியில் எடுக்கிற பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஸ்கின் டோன் எல்லாம் சாஃப்ட் பண்ணி காட்டுது. போர்ட்ரேட் ஷாட்ஸில் பிளர் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே லோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு வந்து குவாலிட்டியோ அவுட்புட்டோ நான் பெருசாக பார்க்கல. லோ லைட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் இருக்குது. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு லைட் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாமோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது. வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் நல்லா பண்ணுது. டீடைல்ஸ் நல்லா எடுத்து காட்டுது. ஸோ வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இதில் வீடியோ குவாலிட்டி அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் அண்ட் கலர்ஸ் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 6.17 இன்ச்சஸ் ஆல்மோஸ்ட் 6.2 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல டிஸ்பிளே பேனல் தான். பெசல்ஸும் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கு, ஈவனாக இருக்கு 4 சைடும். ஸோ அதனால ஃபிளாட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. இங்கே டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. சாம்சங்குடைய AMOLED பேனல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி. இங்கே கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுது. அதோட டீப் பிளாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுறதுனால டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. குயிக்காக அன்லாக் ஆகுது. அனிமேஷன்ஸுமே வந்து ஸ்மூத்தாக இருக்கு. இது கூடவே பீக் பிரைட்னஸ் இந்த வாட்டி அதிகப்படுத்திருக்காங்க. அல்ட்ராவில் வந்து 2600 nits. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வந்து நல்ல பிரைட்டாக இருக்கு. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு பிரைட்டர் டிஸ்பிளேவோட வருது. அது மட்டும் இல்லை இந்த வாட்டி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 1 Hz to 120 Hz வந்து ஆப்டிமைஸ் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாட்டிக்காக இருக்குது எதுவுமே யூஸ் பண்ணலன்னா 1 Hzல இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலேயும் என்னவோ பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாவே இருக்குது. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh தான். இருந்தாலுமே வந்து நீங்கள் கொஞ்சம் மூவிஸ் பார்ப்பீங்க, ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப கேம் விளையாட மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து 5 to 6 hours உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் தருது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருக்கு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் ஒன்று. அதே சமயத்தில் வந்து Exynos 2400 வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த இம்ப்ரூவைஸும் பண்ணலை. இந்த வாட்டியும் அதே 25 watt வயர்ட் சார்ஜர் தான் சப்போர்ட் பண்ணும். அதே வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணணும் அப்படின்னா 15 watt தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அதை நம்ம குறைன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான். 25 wattல நீங்கள் குயிக்காகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அது கூடவே டியூன் பை AKG, அதனால ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ சாம்சங் Galaxy S24ல என்னென்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ். Exynos 2400 நிறைய பேர் பயந்த அளவுக்கு இல்லை, இந்த வாட்டி நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் ரேசிங் அதுக்கப்புறம் ஹீட் டிஸ்போஷன் கொடுத்துருக்கிறதுனாலையும் என்னவோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெருசாக ஹீட் ஆகலை. அதே கேம் விளையாடும் போதோ இல்லை அதிக நேரம் கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆனால் கூட வந்து குவிக்காக டிஸ்போஸ் ஆகிடுது. ஸ்மார்ட் ஃபோன் ஹேங் ஆகவே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நார்மல் யூஸ்னாலும் சரி, கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே சரி. அதோட டிஸ்பிளே அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லா இருக்கு உங்களுக்கு. அதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய AI ஃபீச்சர்ஸோட வருது. இது கூடவே எந்த பிராண்டுமே கொடுக்காத அளவுக்கு 7 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் இவங்க தராங்க. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் திங். இங்கே குறை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து கேமரா பார்த்தீங்கன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. போன வருஷம் கொடுத்த அதே டைப்பில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்ஸ் எல்லாம் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் இந்த வருஷம் S24க்கு. ஸோ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் 25 watt எல்லாம் வந்து இப்போ 20,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ சாம்சங் Galaxy S24 நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன்ஸும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.